ஓகே. அதேமாரி இப்போ ஒரு 4 கீவேர்டு பார்க்க போகிறோம் சரியா? அது கீவேர்டு என்னென்னா ஃபைனல், சூப்பர், திஸ்ஸு, ஸ்டாட்டிக் சரியா? ஸோ ஃபைனல் ஓகேவா? ஸோ நம்ம எங்கெல்லாம் ஃபைனல் போடுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்சே பண்ண முடியாது சரியா? ஸோ அதான் ஃபைனல்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அதை வந்து வேரியபிள்ஸ்லையும் நம்ம இது பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மெத்தட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கிளாஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சரியா? சூப்பர் சூப்பர்னால் என்னென்னு பாருங்கள். சூப்பர்னால் இது ஒரு கீவேர்டு தான். அந்த கீவேர்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸில் அது உள்ள ஃபீல்டு இருக்கும், மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிறத கால் பண்ணுறதுக்கு சூப்பர் அப்படின்றாங்க சரியா? ஸோ திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ரெண்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ரெண்டு முடிச்சிடலாம் சரியா? இந்த இது கிளியராக இருக்குதுங்களா? கன்ஸ்ட்ரக்டர் கிளியராக? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஏன்னா உள்ளே வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணல. ஸோ இதில் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணனால பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ இது கிளாஸ் நேம் ஓகேவா? ஸோ கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருந்தால் தான் அது வந்து கன்ஸ்ட்ரக்டராக இருக்கும். ஸோ இது டஸ் நாட் ஹேவ் ரிட்டன் டைப். ரிட்டன் டைப்னா வாய்டுன்னு சொன்னோமா? ஸோ வாய்டு தான் ரிட்டன் சொல்லுவாங்க. ஸோ டஸ் நாட் ஹேவ் ரிட்டன் டைப் ஓகேவா? கிளியரா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ஃபார்முலா இந்த நம்ம கிரியேட் மட்டும் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ இதில் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்கிறாங்க சரியா? கிளியரா? ஸோ மோர் தென் ஒன்றுக்கு மேலே அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம் சரியா? ஸோ இப்போது இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போது இன்டீஜர் a ஈக்குவல் டு 10ன்னு போடுறேன் சரியா? இப்போ a ஈக்குவல் டு நான் 20ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்னால் சேஞ்ச் பண்ண முடியுது சரி? அந்த இடத்துல பாருங்கள், ஏவோட வேல்யூ 10 தான் இருக்கணும் அப்படின்னு நான் அசைன் பண்ணலை. 20, 30 அந்த மாதிரி நான் என்னோடய இஷ்டத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். 20, 30, 300 மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபைனல்னு ஒன்று போட்டுட்டா அது என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன், எரர் காமிக்குது ஓகேவா? ஸோ இதான் அந்த ஃபைனலோட இது. ஸோ நம்ம ஒரு வாட்டி இன்டீஜர் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும் 10 தான் அப்படின்னு, அதை மாற்ற முடியாது. ஸோ அதான் காமிக்கிறது பாருங்கள், அந்த ஃபைனல் லோக்கல் வேரியபிள் cannot be assigned, இட் மஸ்ட் பி blank அண்ட் நாட் யூஸிங் ஏ காம்பவுண்ட் அசைன்மெண்ட் சரியா? ஸோ அதனால் இதை எடுக்கணும், இது எடுத்தால் தான் அது கரெக்ட் ஓகேவா? ஸோ a ஈக்குவல் டு 10ன்னு போட்டால் ஓகேவா? ஸோ அதுதான், இதை நம்ம மாற்றவே முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இப்போ நான் இன்டீஜர் a ஈக்குவல் டு 20, 30 நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். கிளியரா? ஸோ இதே ஃபைனல் அப்படின்னு போட்டால் அது நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இந்த இதுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இதை நம்ம கிளாஸ்லையும் யூஸ் பண்ணலாம், மெத்தட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் சரியா? ஸோ இப்போ நான் இது ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ ஒரு இது மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் சரியா? இது மெத்தட், ஏன்னா வாய்டு ரிட்டன் டைப் இருக்குனால அது மெத்தடாக இருக்குது சரியா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணணும் கரெக்டாக? s1 டாட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எனக்கு டிஸ்பிளேல ஸ்டேட்மெண்ட் வந்துடும், வருதா? பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு சரியா? ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஃபைனல் போட்டுட்டேன். ஃபைனல் போட்டுட்டு இப்போ இன்னொரு இது கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு டிஸ்பிளே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே.
இதுக்குள்ளே ஒரு மெத்தட் டிஸ்பிளே 1 சரியா. இப்போ நான் s1.display அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா. s1.displayன்னு கொடுக்கும்போது print the statement தான் வருது சரியா. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஏடிஎம்க்கு ஒரு இது கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ a1 டாட் இது கொடுத்தா இதை நான் மாற்றிடுறேன் சரியா. ஸோ இந்த ஃபைனல் வந்து இதை பாருங்கள், இந்த ஃபைனலாக நான் இங்கேயும் போடலாம். இப்போ நம்ம பார்த்துருந்து மெத்தடில் சரியா. இப்போ இந்த ஃபைனலை இங்கேயும் போடலாம். ஸோ இந்த ஃபைனல் இங்கே போட்டால் இங்கே எரர் அடிக்குது ஓகேவா. ஸோ த ஏடிஎம் கேனாட் பி சப் கிளாஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து மெத்தடில் போட்டிருக்கோம், இது மட்டும்தான் வரும். ஸோ இது நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே நம்ம ஃபைனல்ன்றது வந்து பப்ளிக் கிளாஸில் ஃபைனல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வருது சரியா. நெக்ஸ்ட் போகலாமா. எஸ் நோ மேபி சார் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரியா. அதுக்குள்ளே ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏடிஎம்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இது வரைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபைனலுன்றதை வந்து நான் இந்த இடத்துல இந்த மெத்தடில் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இது மட்டும்தான் பண்ண முடியும், இது வராது ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபைனலை இந்த கிளாஸில் வைக்கிறேன்னு வச்சுப்போமே, இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் எரர் வைக்குது பாருங்கள். இந்த டைப் ஏடிஎம் கேனாட் பி சப் கிளாஸ் ஆஃப் த ஃபைனல் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் சரியா. ஸோ இதை வந்து நான் இங்கே போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே போட்டனா எனக்கு இது மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ ரெண்டு கிளாஸ்லயும் ஃபைனல் கொடுக்க முடியாது, ரெண்டுத்துல ஃபைனல் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு ஃபைனல் தான் கொடுக்க முடியும் சரியா. இது ஆனால் வந்து நம்மளுக்கு பேரண்ட் கிளாஸ், இது சைல்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு கரெக்டா. கிளியரா. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர்ன்றது பார்ப்போம் ஓகேவா. சூப்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம கால் பண்ணுவோம். இதே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ இது பாருங்கள், வேறு ஒரு இது க்ரியேட் பண்ணிடுறேன் அப்போ ஈஸியாக. இதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன் சரியா. இதுக்கு ப்ராக்டிஸ்ன்னு வைக்கிறேன் ஓகேவா.
இப்போ எக்ஸாம்னு வச்சுக்கிறோம். ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது கிரியேட் பண்ணுறேன். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை பாருங்கள். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இப்போ பார்த்தோம்ல கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருக்கணுன்றது பார்த்தோம்மா கன்ஸ்ட்ரக்டர். சார் ஸோ இப்போ எக்ஸாம் இருக்குது. சரியா? இப்போ எக்ஸாம்ன்ற கிளாஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எக்ஸாம்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன்ப்பா. சரியா? சார் ஸோ இப்போ நான் எக்ஸாமுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி E1 = நியூ எக்ஸாம் ஆஃப் அப்படின்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்குள்ளே வந்து ப்ராக்டிஸும் இருக்குது. சரியா? இப்போ ஆனால் நம்மளுக்கு என்ன ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிஸில் இருக்குது, ஸோ இதுவும் இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். கிளியரா? எஸ் சார். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ E1 நான் வந்து எக்ஸாமோட தான் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் பிளாங்காக விட்ருக்கேன். சரியா? இதில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது, டேரெக்டாக வந்து இங்கே ப்ராக்டிஸ்ன்னு போட்டனால ப்ராக்டிஸில் என்ன இருக்குன்னா தே ஆர் ப்ராக்டிஸிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. சரியா? ஸோ இப்போது இதுக்குள்ளே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். கிளியரா? இது பாருங்கள், இது வந்து தே ஆர் ரைட்டிங் எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதுவுமே கன்ஸ்ட்ரக்டர் தான். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு தே ஆர் ப்ராக்டிஸிங் வந்துடுச்சு. சரியா? அடுத்து என்ன ஆகுது, தே ஆர் ரைட்டிங் எக்ஸாம் வருது. சரியா? ஸோ சூப்பர்ன்ற கீவேர்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஓகேவா, இப்போ சூப்பர் போட்டால் சூப்பர்ன்றது என்ன மீனிங் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் நான் என்ன இது பண்ணியிருக்கணும், அதில் இருக்க பேராமீட்டர்ஸை எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? அதுதான் சூப்பரோட வேல்யூ. சரியா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் அப்படின்னு போடுன்னு வச்சுப்போம். ஓகேவா? கிளியரா? சூப்பர்ன்றது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன மெத்தட் இருக்கோ அதை நம்மளுக்கு அது பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். சரியா? இது ஒரு ஸ்பெஷல் மெத்தட். ஓகேவா? யூஸ் டு கால் த வேல்யூஸ் இன்சைட் த இது கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் போகலாமா? சார் சூப்பர் போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் சார் இருந்துச்சு. சூப்பர் போகிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. அது எதனாலனா இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராக்டிஸில் இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. சூப்பர் போட்டாலும் அந்த ஆன்சர் தான் வரும், சூப்பர் போடலனாலும் அதான் வரும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணனால உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்ன்றது வருது. ஸோ இப்போ நான் இங்கே சூப்பர்னு போட்டு அந்த இதை அவங்க பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ சூப்பர்னு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தால் வருமா சார்? சூப்பர்னு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தால் வராது.
இப்போ நான் எக்ஸாம்பிள், ஏன்னா இதோட கான்செப்ட் என்னதுன்னா அந்த பராமீட்டர்ஸில் நீங்கள் கொண்டு வரது தானே. சார் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது பாருங்க, எக்ஸ்டர்னே எடுத்துடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரே ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுன்ற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து நான் இது பண்ணுறேன், சூப்பர்னு போட்டு அது கால் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? தே ஆர் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு தான் வருது. ஓகேவா? கிளியரா? வரல. ஸோ இது வந்து சூப்பர்னு போட்டோம். அந்த அதில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணி கொண்டு வருது. இந்த ப்ராக்டிஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து கால் பண்ணி கொண்டு வருது. இப்போது இந்த சூப்பர்க்குள்ளே வந்து நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். சரியா? அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ சூப்பர்க்குள்ளே வந்து எனக்கு கிஷோர்னு வரணும்ப்பா. சரியா? ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் கிஷோர்னு. சரியா? இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னா, கிஷோர்ன்றது நேம் தானே. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் நேம். ஓகேவா? they are practicing for exam. E is practicing போட்டு ப்ளஸ் நேம். ஓகேவா? ஸோ E is practicing for the exam. நேம் வந்து கிஷோர். இங்கே நான் நேம்னு கொடுத்துருக்கேன் சூப்பரில். ஸோ சூப்பரில் என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா கிஷோர்னு கொடுத்தனால அந்த கிஷோர் வந்து லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. கிளியரா? சார் இந்த ப்ளஸ் நேம்னு கொடுத்துருக்கேனா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கிஷோர்ன்றது வந்து அந்த ப்ளஸ் நேம்குள்ளே போயிடும். ஸோ அப்போ இஸ் ப்ராக்டிஸிங் ஃபார் த எக்ஸாம் கிஷோர் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதான் சூப்பர்லேயும் 2 டைப் பார்த்தோம். ஸோ நார்மல் சூப்பர்னால் நம்ம நார்மலாக சூப்பர்னு வச்சு நம்ம அதை இது பண்ணும்போது அந்த பேரண்ட் கிளாஸில் என்ன இருக்கோ அந்தோட இந்த சிஸ்டம் டாட் அவுட்டை பிரிண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்குது. சரியா? ஸோ இதுக்குள்ளே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோன்னா இதில் கிஷோர்னு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ கிஷோர்ன்றது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கனால நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இங்கே நேம்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து எங்கே போகுதுன்னா டேரெக்டாக அங்கே இருக்கிற இங்கே சூப்பரில் இருக்கிற நேம் தான் அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சார் இதுதான். ஸோ இன்னும் நம்மளுக்கு 2 டாபிக் மட்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஆல்ரெடி பார்த்தோம். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் ஓகேவா? இந்த 2 டாபிக் மட்டும் இருக்குது.